அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 697வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பயோ கேப்சியூல் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் பயோ கேப்சியூல் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்னென்ன, அது எதுதான் ஆகப்பட்டது, வேளாண்மையில் எவ்வாறு பயன்படுகிறது போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி.என். பாலமோகன் அவர்கள். டாக்டர் பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை கல்லூரியில் முன்னாள் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பாலமோகன், பிளீஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த பயோ கேப்சூல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பைஸ் போர்டில் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு பேசின டைட்டில். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு டெக்னாலஜி இவால்வ் ஆகி ஃபார்மர்ஸ்க்கு வந்திருக்கே அப்படின்ட்டு. இந்த பயோ கேப்சூல் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து நம்ம சாயிலை வந்து சேவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் கூட இருக்கு. நிறையா மூமெண்ட் இருக்கு. அதில் சேவ் சாயில் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட் வந்து நம்ம அது எப்படி அடுத்தடுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். உதாரணத்துக்கு இந்த ஹியூமன் ரேஸ் வந்து ஒரு 55,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வந்து இந்த ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வேட்டையாடி உண்டோம் அப்படின்வாங்க. ஹண்டிங், கேதரிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க 55,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அதுதான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வேளாண்மை அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்வாங்க. இப்போ அந்த சமயத்துல வேளாண்மை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற கற்பனையும் சில தகவல்களும் அப்படின்னு பார்த்தா அது முழுமையாக இயற்கை வேளாண்மை. இயற்கையா என்ன இருந்ததோ அதை போட்டு அப்படியே வளர்த்தாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு பெருசா விஞ்ஞானபூர்வமான இல்ல ஆதாரங்களை கொண்டு செஞ்சாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே மாதிரி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற இந்த தொழிற்சாலை அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு புது யுகத்துல இருக்கோம். ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு புது யுகத்துல இருக்கோம். அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்று விவசாயம் முழுமையாக மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இப்ப இருக்கு, மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு சில இடங்கள்ல. இப்போ முழுமையாக கேஜெட் பேஸ்ட் அப்படின்வாங்க. கேஜெட் பேஸ்ட் அப்படின்னா, இப்ப நம்ம 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் இருக்கிறவங்க போய் இந்த பண்ணையை நேரடியாக பார்வையிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து நாம ரியாக்ட் பண்ணலாம். அதாவது பிளான்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், அதுக்கு நாம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். இப்போ பிளான்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிளான்ட்ல நைட்ரஜன் இல்லைன்னா ஒரு சிம்டம் தெரியும். அப்போ நைட்ரஜன் பத்தலை, நம்ம போடணும் அப்படின்னுவோம். போரான் பத்தலைன்னா போரான் சிம்டம் காட்டும், அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம போடுவோம். நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா நம்மளே பண்ணுவோம். இல்லைன்னா அதை வந்து சாம்பிள்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி சாயில் இல்லைன்னா வாட்டர் அது பிளான்ட் சாம்பிள் அனலைஸ் பண்ணி இது பத்திலேயே போட்டுட்டோம். இப்போ இந்த வேலைகளை எல்லாம் ஒரு மிஷின் பண்ணுது. மனுஷனுடைய ஈடுபாடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் மிஷின் பண்ணுது. ஏன் மிஷின் பண்ணுதுன்னா, 5000 ஏக்கர்ல வாழை சாகுபடி பண்ற போது 5000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய வாழைகளை வந்து இண்டிவிஜுவலா பார்த்து இதுக்கு பிரச்சனை இது அப்படின்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அந்த தொழில்நுட்பத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேஜெட்ஸ்ட கொடுத்துட்டோம். அது இந்த இடத்துல இந்த மொத்தம் 5000 ஏக்கர்ல இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய 350 பிளான்ட் வந்து போரான் டெஃபிஷியன்சி அப்படின்னா அந்த 350 பிளான்ட்டுக்கு போரான் நியூட்ரியன்ட் போகும். அப்படி போயிடுச்சு. இப்போ மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் விவசாயம் முழுமையான விஞ்ஞான முறைப்படி செய்யப்படும் போது, அதாவது ப்ரிசிஷன் ஃபார்மிங் படி செய்யப்படும் போது ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் குறைஞ்சி போச்சு. அப்படின்னா இல்லை ஆகிப்போச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி.
இப்போ இந்த வளர்ச்சி எது பத்தலையோ அதை கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பயோ கேப்சூல் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த இந்த வளர்ச்சியோட ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த பயோ கேப்சூல் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு செக்டாரா இவால்வ் ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த பயோ கேப்சூல் எங்க யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மஞ்சள் அதே மாதிரி, அதாவது ஸ்பைஸ் கிராப்ஸ்ல இந்த பயோ கேப்சூல்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மற்ற கிராப்ஸ்க்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பயோ கேப்சூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நன்மை தரும் உயிரினம். இது வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல ஒரு கேப்சூலுக்குள்ள அடைக்க முடியுமோ அடைச்சு விவசாயிகளுக்கு கொடுக்கறது. இதுல என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்ல போனா, ஆரம்பிக்கும் போதே சிம்பிளா நன்மைகள் அப்படின்னா, வால்யூம் இல்லாம பெரிய பல்கா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ யூரியா அப்படிங்கிற ஒரு 100 மூட்டை அப்படின்னு போடணும். ஒரு 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 சின்ன ஏரியாவுக்கு ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு 50 ஏக்கர் 25 ஏக்கர் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டை அப்படின்னா 10 ஏக்கருக்கு அப்படின்ற போது 50 மூட்டை. இந்த 50 மூட்டையை டிரான்ஸ்போர்ட் பண்றது அது ஒரு பெரிய காஸ்ட். ஹேண்டில் பண்றது அது ஒரு பெரிய காஸ்ட். அதையெல்லாம் தவிர்த்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல, அதாவது உதாரணத்துக்கு 10 கிலோ போடுற இடத்துல 1 கிராம், அதாவது இந்த கேப்சூல்ல 1 கேப்சூல் போடுற மாதிரி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டுனா அப்ப டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாகி போயிடும். அதுக்குள்ள இருக்கிற உயிரணுக்கள், கேப்சூல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிருமிகள், அதாவது நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கு இல்லையா, அது கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல ஒரு இடத்துல ஈஸியாக எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியாயிரும். அதை டைல்யூட் பண்ணி அதை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் அப்ளிகேஷன் வரும்போது ரொம்ப சீப்பாயிரும். இப்போ என்ன இதுல ஒரு பெரிய நன்மை அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கிடையாது, எளிதாக கையாளக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்த பயோ கேப்சூலோட இது எந்தெந்த இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை முதல் டெவலப் பண்ணவங்க ஐசிஆர்ல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் கோழிக்கோடு, இவங்க தான் முதல் வந்து இதை அடுத்து எடுத்து கொண்டு போனவங்க. அவங்க தான் இதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல கொண்டு போய் சேர்த்து இதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க பண்ணாங்க. ஆக நாம எப்படி மருந்து எடுக்கிறோமோ கேப்சூல் ஃபார்ம்ல, அதே மாதிரி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இதுல பேக் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல கொண்டு வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஸ்பில்லிங் அதெல்லாம் இல்லாம முழுமையாக செடிகளுக்கு சென்றடையும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸ்டு குவான்டிட்டி. அதுல என்ன கொடுக்கணுமோ, உதாரணத்துக்கு வந்து 10 கோடி ஆர்கானிசம் ஒரு ஏக்கருக்கு வேணும்னா அந்த 10 கோடி ஆர்கானிசத்தை இதுல பேக் பண்றது. இவ்வளவு வேணும், ஒரு ஏக்கருக்கு இத்தனை மைக்ரோ ஆர்கானிசம் வேணும் அப்படின்னா அதை அந்த கேப்சூலுக்குள்ள பேக் பண்றது ப்ரிசைஸ்டா. இது ஒண்ணு. இதுல ரெண்டாவது வந்து அந்த கேப்சூல்ல வந்து அந்த ஆர்கானிசம் உயிரோடு இருப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி அதுக்குள்ள பேக்கிங்குள்ள கொண்டு வருது. இன்னொன்று மூணாவது வந்து இந்த டெக்னாலஜி வந்து கிரீன் டெக்னாலஜி, இதனால் எந்த தீமையும் இல்லை, அதே மாதிரி அந்த சுற்றுப்புறத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாலாவது, இது உற்பத்தி செய்யக்கூடிய காஸ்ட் ரொம்ப கம்மி, அதே மாதிரி எளிதாக கையாளக்கூடிய ஒன்று. பாருங்களேன், இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற போது ஒரு விவசாயி இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த வாழையில கொட்டை வாழை அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கொட்டை வாழைன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த கொட்டை வாழை அப்படிங்கிறது என்னன்னா, பழம் சாப்பிடும்போது உழுக்கு கொட்டை இருக்கும், கடிபடும். பூவன் வாழையில இது சாதாரணமா வரக்கூடிய பிரச்சனை. இதுக்கு 2,4-D 25 ppm ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, அதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. இந்த 25 ppm ஒரு விவசாயினால ப்ரிப்பேர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. 25 ppm என்னன்னா, ஒரு ppm அப்படிங்கிறது 1 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில கரைச்சிங்கன்னா 1 ppm. தங்கத்தவே 1 மில்லிகிராம் எடை போடுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில பூச்சி மருந்து மாதிரி இந்த மருந்தை நீங்க 25 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில கரைங்கன்னா எங்க போய் கரைக்க? விவசாயிகள்கிட்ட சொன்னோம்னா அவங்க தப்பா கரைச்சி கூட அடிச்சு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு.
அப்ப தொழில்நுட்பம் வந்தா கூட செயல்படுத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த தொழில்நுட்பம் எல்லாராலும் எளிதாக பின்பற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பெரியது. கேப்சூல்ல அடைச்சு கொடுத்துருவாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு மாத்திரை இல்லைன்னா 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதை கலக்கி நம்ம பயன்படுத்திட்டோம்னா போதுமானது அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் லைக் சார். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு செல்ஃப் லைஃப் அதிகம். நார்மலா மற்றதெல்லாம் 3 மாசம் இருக்குன்னா இது கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நார்மல் டெம்பரேச்சர்லேயும் இதை பராமரிக்கலாம். அதாவது இதை பராமரிக்கிறதுக்கு வச்சிருந்தோம்னா லோ டெம்பரேச்சர்ல வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் எதுவுமே வேண்டியதில்லை. அதே மாதிரி இதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொடுத்துடலாம். அதாவது என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்கவுங்க அதை வாங்கி கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கேப்சூல்ல வந்து ட்ரைகோடர்மா இருக்குன்னா ட்ரைகோடர்மா வேண்டுறவங்களும் அதை வாங்கி கொண்டு யூஸ் பண்ணலாம். அப்படி எந்த எந்த வேணுமோ, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வேணுமோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இந்த மாதிரி கேப்சூல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயன்படுத்துறது வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. நெக்ஸ்ட் லைக் சார். இது ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து வெளியே கொண்டு வந்தது இந்த ஐசிஆர்ல இருக்கக்கூடிய ஐஐஎஸ்ஆர் அப்படிங்கிற ஸ்பைஸ் ரிசர்ச் சென்டர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச், இவங்க தான் முதல் கொண்டு வந்தாங்க. இதுல இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்ப ட்ரைகோடர்மா அப்படிங்கிறத அஸ்பெர்ஜில்லம் அப்படின்னா அது வந்து சில கிழங்கு நோய்களுக்கான அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆர்கானிசம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பெசிலஸ் வந்து இதே மாதிரி ரைசோம் ராட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது. இதுல இஞ்சிலையும் மஞ்சள்லையும். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு வேலை செய்கிறது. எந்த ஆர்கானிசம் நமக்கு வேணுமோ அந்த ஆர்கானிசத்தை கேப்சூல் ஃபார்ம்ல கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த டெக்னாலஜி வந்து நிறைய பேர்ட்ட போய் சேர்ந்துருச்சு. அதாவது கமர்ஷியலா உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பயோ மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே வந்து இந்த அமைப்போட சேர்ந்து ஐசிஆர் ஐஐஎஸ்ஆர் அதோட சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து டெக்னாலஜி வாங்கிட்டாங்க. இப்போ இதுல இருந்து அவங்களுக்கு ராயல்ட்டி மாதிரி கொடுத்து இப்போ வாங்கிட்டாங்க. இப்போ இந்த நிறுவனத்திட்ட மட்டும் இல்லை, ஏனைய நிறுவனங்களும் இந்த மாதிரி பயோ கேப்சூல் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மூடையா தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு கேப்சூல் இருந்தா அதை வச்சு நம்ம இதை போய் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட், இது எப்படி இந்த கேப்சூலை டைல்யூட் பண்றது, இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ வந்து பெசிலஸ் அப்படிங்கிறதோ இல்லைன்னா அசட்டோபாக்டர் அப்படிங்கிற ஒரு கேப்சூல் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா, ஒரு கேப்சூல் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலக்கி அதை வந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். அதாவது இந்த தண்ணியை நம்ம பாயில் பண்ணி அதுக்குள்ள எந்த கிருமியும் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்ல ஸ்டெரைல் வாட்டரா இருக்கணும். அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதில் இப்போ ஒரு கேப்சூல் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அதை 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்பப்போ ஸ்டிர் பண்ணணும், அதாவது கலக்கிவிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் கலங்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண 1 லிட்டர் ஸ்டாக்கை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா செடிகளுக்கு ஊற்றலாம். இதுதான் இந்த மொத்த சயின்ஸ். அதாவது ஒரு கேப்சூல் மாத்திரையில் இருக்கக்கூடிய மருந்தை 1 லிட்டர் தண்ணியில கலக்கி, அந்த தண்ணி ஸ்டெரைலா இருக்கணும், அதாவது அதுல வேற எதுவும் கிருமி இருக்கக்கூடாது. இதுதான் இதுல முக்கியமான ஒண்ணு. அதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வச்சிருந்து, அப்படி வச்சிருக்கிற போது ஒரு 3-4 தடவை ஸ்டிர் பண்ணிட்டு அந்த 1 லிட்டர் தண்ணியை 200 லிட்டர் தண்ணியில கலந்து பயன்படுத்தலாம். இதுதான் சார் மொத்த டெக்னாலஜி. ஆக ஹேண்டில் பண்றது ஈஸி, கேரி பண்றது ஈஸி, பயன்படுத்துறது கடைசியில ஸ்ப்ரே பண்றது ஈஸி. இப்படிப்பட்ட ஈஸியஸ்ட் டெக்னாலஜி ஐஐஎஸ்ஆர் அவங்க கொடுத்துருக்காங்க. இது அதிகமா இப்ப எங்க பயன்பட்டு இருக்குன்னா, பொதுவா இந்த டெக்னாலஜி வந்து ஸ்பைஸ் ரிசர்ச்ல இருந்து வந்ததுனால இஞ்சி, மஞ்சள், பெப்பர் அப்படி அவங்க ஸ்பைஸ் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிராப்ல. இதை எல்லா பயிர்களுக்கும் பரவலாக்கலாம். இதுதான் இப்ப நான் சொல்ல வந்த ஒரே கருத்து. நெக்ஸ்ட் லைக். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா,
இப்ப இந்த மாதிரி உள்ள ஆர்கானிக், அதாவது இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அது வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி சாயில்ல ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு மாடு வச்சிருக்கிறோம்னா மாட்டு தீவனம் இருக்கணும், ஆடு வச்சிருக்கிறோம்னா ஆட்டு தீவனம் இருக்கணும். என்ன வச்சிருக்கிறோமோ அதற்கான உணவு நம்மிடம் இருந்தா மட்டும்தான் அந்த 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 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு மாடுகள் வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி நுண் உயிரிகள் நம்ம பயன்படுத்துற போது அது வாழ்வதற்கு தேவையான உணவு அப்படிங்கிறது ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் கண்டென்ட் சாயில்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட எஃபிஷியன்சி, அதை யூஸ் பண்றது 100% இருக்கும். இப்போ நம்ம சாயில்ல போடுறோம், அது தேவையான அளவுக்கு ஆர்கானிக் கண்டென்ட் இல்லை அப்படின்னா நாம வந்து அதனுடைய அந்த அந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுங்க, முழு பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. இது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். இதை எந்த விதத்திலையும் கெமிக்கல்ஸோட சேர்த்தக்கூடாது, எந்த ஃபர்டிலைசரோடையும் சேர்க்கக்கூடாது, பெஸ்டிசைட்ஸோட சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி உட் ஆஷோட சேர்க்கக்கூடாது, லைன் எதுவுமே சேர்த்தக்கூடாது. ஏன்னா அது உயிர் வாழக்கூடிய ஒரு கிருமி. இதை போய் கெமிக்கல் சேர்த்துட்டோம்னா அது இதாயிரும். அதே மாதிரி அந்த கேப்சூல்ல வாங்குற போது சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டேட் 6 monthsனா 6 monthsக்குள்ள பயன்படுத்தி ஆகணும், 3 monthsனா 3 monthsக்குள்ள பயன்படுத்தி ஆகணும். இதுல அட்வான்டேஜ் அப்படின்னா சின்ன பாக்கெட்ல, அதாவது வந்து நானோ மாதிரி, இது ஒரு நானோ டெக்னாலஜி கிடையாது, நானோ டெக்னாலஜி மாதிரியான ஒரு டெக்னாலஜி, எளிதாக எல்லோரும் பயன்படுத்தலாம். இதுல வந்து பெரிய சயின்ஸே கிடையாது. ஒரு லிட்டர்ல தண்ணியில போட்டு 200 லிட்டர் தண்ணியில டைல்யூட் பண்ணும், இதை கலக்கணும், தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும், அவ்வளவுதான் இதுல இருக்க பெரிய டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இப்போ இதை ஒரு 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 நம்ம வந்து என்னன்னா, இது யாராவது ஒருத்தர் இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றது கஷ்டம். இப்போ இந்த டெக்னாலஜியை இந்த ஐஐஎஸ்ஆர் வந்து யாரெல்லாம் அவங்கள அப்ரோச் பண்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ராயல்ட்டி வாங்கி எல்லாத்துமே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த டெக்னாலஜி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இந்த கேப்சூல் வந்து நான் ஒன்று சொன்னேன், இந்த பெசிலஸ் அப்படிங்கிற ஒரு கேப்சூல் வந்து டர்மரிக்கு அந்த கிழங்கு அழுகல் வராமல் இருப்பதற்கான ஒன்று. இதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவால்வ் பண்ணி அது என்ன ஸ்ட்ரெயின்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு, அது யார்கிட்ட இருக்கு, ஐஏஎஸ்எஸ்ஆர்ட்ட இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயினை கொடுத்துருவாங்க. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி கேப்சூல் ஃபார்ம்ல கொண்டு வர முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க அதை வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதாவது விவசாயிகள் அந்த ஐஏஎஸ்ஆர் நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு வாங்கலாம். இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து இந்த டெக்னாலஜி வாங்கி கமர்ஷியலைஸ் பண்ண, அதாவது பொருளாதார ரீதியிலே இந்த மாதிரி விற்பனைக்கு கொண்டு வந்த அமைப்புகள்கிட்ட இருந்து வாங்கலாம். ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ்ட கொடுத்துட்டாங்க, ஒரு இது மாதிரி வாங்கி ராயல்ட்டி மாதிரி வாங்கி கொடுத்துறாங்க. அதனால அந்த யார்கிட்டலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்பர் இருக்கு, அதை நீங்க பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்டே வாங்கலாம். இல்லை உங்க பக்கத்தில் யாராவது வாங்கியிருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இந்த கேப்சூல் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராப்ல வரக்கூடிய பிரச்சனை, இது வந்து 1 லிட்டர் ஆக்குறோம், அதை வந்து ஸ்டிர் பண்றோம், ஸ்டாக் சொல்யூஷன் வருது 200 லிட்டர், 45வது நாள், 60வது நாள், 90வது நாள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு உள்ள அந்த இது கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ்ல எத்தனை தடவை கொடுக்கணும் அப்படின்ட்டு. பொதுவாக நீங்க இங்க பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்றை கவனமா நீங்க உள்வாங்கிக்கணும். எல்லா பயோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே வருவதற்கு முன்பு செய்யப்படும் போது நல்லா இருக்கும். கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ப்ரிவென்டிவா இருக்கிற அதனுடைய எஃபெக்ட் கியூரேட்டிவா இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதாவது இது எல்லா பயோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ், வராமல் தடுக்கும். வந்த பின்னாடி இதை அடிச்சு பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா அப்போ ஒரு கிராப்பை நான் போட போறேன்னா, உதாரணத்துக்கு இப்ப நான் ஜிஞ்சர் போட போறேன்னா ஜிஞ்சர்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து வராமல் கட்டுப்படுத்துவதற்கான முஸ்தீபுகளோட செஞ்சீங்கன்னா முழு கிராப் எடுக்கலாம். இப்ப ஆர்கானிக்ல நிறைய பேர் தோத்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆர்கானிக்கா உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி
எந்தெந்த சீசன்ல போடணும், எந்தெந்த சீசன்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு பயோல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதை ப்ரிவென்டிவா அடிச்சிட்டிங்கன்னா அந்த டேமேஜ் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா அஃபெக்ட் ஆகாது. நீங்க சஸ்டைனபிளான ஃபார்மரா வெளியே வந்துடலாம். வந்த பின்னாடி அடிச்சிங்கன்னா கெமிக்கல் கொடுக்குற கண்ட்ரோலை பயோ கொடுக்கறது கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். நீங்க பயோவா விவசாயம் பண்ணும்போது உங்களுடைய சாயில் ஆர்கானிக் கண்டென்ட் 2% இருந்துச்சுன்னா உங்க கிராப் ஹெல்தியா இருக்கும். உங்க சாயில்ல ஆர்கானிக் கண்டென்ட் 2க்கு கீழே போச்சுன்னா சாயிலே ஹெல்தியா இல்லை, அப்படி இப்படி கிராப் ஹெல்தியா இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய அளவு பேசுறபோது சொல்லியிருக்கேன், ஒலிம்பிக்ல ஓடுறவங்க திடகாத்திரமான இருந்தவனா ஒலிம்பிக்ல ஓட விடலாம். ஒலிம்பிக்ல ஓடுறவனுக்கு நோயும் பிரச்சனையுமா இருக்கிறவனை போய் உள்ளுக்கு போட்டு ஜெய் அப்படின்னா முடியாது. அதே மாதிரி ஆர்கானிக்கா போறதுக்கு முன்னாடி உங்க சாயில் ஆர்கானிக்கான விவசாயத்திற்கு ஏற்றதா, அதில் போதுமான அந்த கார்பன் கண்டென்ட், அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது இல்லாத மண்ணுல நீங்க ஆர்கானிக்கா போய் பண்ணி சப்போர்ட் பண்ணாத சாயில போய் போட்டீங்கன்னா கஷ்டம். அதனால இந்த டெக்னாலஜி எங்க நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்க சாயில் ஆர்கானிக் கண்டென்ட் நல்லா இருக்கு, குறைந்தது 0.5 இருந்துச்சுன்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 1 ஓகே, 2 தி பெஸ்ட். அதனால வந்து ஆர்கானிக்ல சக்சஸ் ஆகணும்னா சாயில் நல்லா இருக்கணும். அதை நீங்க என்ஷூர் பண்ணீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 100% உங்களுக்கு வயபிளா வந்து நிற்கும். நெக்ஸ்ட் நான் முதல்ல சொன்னது மாதிரியே தான், 20 கேப்சூல் எடுத்து 20 kg டாக்ல ஃபார்மேஷன் போயிட்டு அப்ளிகேஷன், இது வந்து பிஜார், இதுல எல்லாமே பண்ணுவாங்க. இதுல டாக் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. நம்மளோட தேவை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுவாங்க. நீங்க அந்த ப்ராடக்டை கடையிலேருந்து வாங்கும்போது சொல்லுவாங்க, சார் இதுக்கு 1 கேப்சூல் போதும், இதுக்கு 2 கேப்சூல் போதும் அப்படின்வாங்க. நம்ம எத்தனை கேப்சூல் வாங்கணுமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி, ஏன்னா அதில் அந்த கான்சன்ட்ரேஷன் அதில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்து அவங்க என்ன டோஸில் அந்த இதில் பேக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 1 கேப்சூல் போதும்னா 1 கேப்சூல் போதும், 1 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு. அவங்க 2 கேப்சூல் வேணும்னா 2 கேப்சூல். அதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் கம்பேட்டபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது அந்த பேக்கேஜ் அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ்ஸு. நீங்கள் இதுக்குள்ள தொடர்பு கொள்ளலாம். இந்த பயோ கேப்சூல் ரிலேட்டடானது ஒரு கேப்சூல் வந்து இட் வேரிஸ். ஒரு கேப்சூல் 100 ரூபாய் வரைக்கும் வரும். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு கேப்சூல் போடுறது 100 ரூபாய்க்கு உள்ளது. அதில் வந்து அந்த கண்டென்ட்லாம் எக்ஸலண்ட்டாக அப்படியே கரெக்டாக இருக்கும். இதில் 2 கம்பெனிஸ் பக்கத்தில் பார்த்தா தெரியும். இந்த கம்பெனிஸை இவங்க வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டாங்க, ராயல்ட்டி கொடுத்து இந்த டெக்னாலஜியை வாங்கிட்டாங்க. யார் கேட்டாலும் தருவாங்க. இந்த டெக்னாலஜி இந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வந்து பயோ ப்ராடக்ட் பண்ணுறவங்கள்ட்ட இந்த டெக்னாலஜி எனக்கு வேணும்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு எல்லாருமே இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள சின்ன லெபார்டரி இருக்கு, காட்டலாம் சார். இந்த நம்ம டெக்னாலஜி வந்து கமர்ஷியலைஸ் பண்ண 2 கம்பெனிஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் குடகு அக்ரிடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த இதெல்லாம் இதில் இருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்டி அக்ரோ சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், துர்க், சத்தீஸ்கர், இவங்கள்ட்ட இந்த டெக்னாலஜி இருக்கு. இந்த 2 கம்பெனிகிட்ட வந்து இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அவங்க பாருங்களேன், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அதுக்கு அவங்க பிராண்ட் நேமே வச்சுருக்காங்க. ட்ரைகோடர்மாவுக்கு வந்து ட்ரைகோ கேப் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க கம்பெனி நேமில் பிராண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இவங்களை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க போஸ்டல்லையோ எப்படி அவங்க சிஸ்டம் வச்சுருக்காங்களோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கிருஷி விகாஸ் இவங்களும் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணா அக்ரோ பயோ ப்ராடக்ட்ஸ் தெலுங்கானாவில் இருக்குது. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 4 கம்பெனி. இதான் அந்த பயோ கேப்சூல் என்காப்சுலேஷன் யூனிட். இதான் அந்த யூனிட். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இதை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா நீங்கள் கோழிக்கோடில் IISR இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் போனீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பெருசாக காஸ்ட்லாம் கிடையாது.
இதில் வந்து ஒரு 10-15 லட்சத்துக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த காஸ்ட் கரெக்டாக நான் காஸ்ட் பண்ணல. பட் இந்த யூனிட் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் பயோ கேப்சூல்ஸ். இதில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி பயோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பயோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஈஸியாக இதை எடுத்துகிட்டு போகலாம், அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரைட். ஸோ இது ஒரு ஈஸி டெக்னாலஜி, ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹேண்டியாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு கேப்சூல் 1 லிட்டர் 200 லிட்டர் டைல்யூட் பண்ணுறது, இது 2ஆ 3ஆ இதில் எது கம்பார்ட்டபுளாக இருக்குது பார்த்து கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா விவசாயிகள் வந்து முன்னாடி மாதிரி இப்போ கஷ்டப்பட வேணுமா அவசியம் இல்லை. அப்போ டெக்னாலஜி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வரும்போது அந்த டெக்னாலஜி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். பட் இதில் ஒரே ஒரு பாயிண்ட், அண்டர்லைன் பாயிண்ட் திருப்பியும் சொல்கிறேன். ஆர்கானிக் போய் இந்த மாதிரி பண்ணுறவங்க, உங்கள் சாயில் ஆர்கானிக் கண்டென்ட் நல்லா இருந்தால் இதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நான் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு நல்ல திடகாத்திரமாக இருந்தால் எனக்கு வார நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கும். அப்போ நான் சாதாரண மாத்திரை போட்டால் கேட்டுரும். நான் வீக்காக இருந்தேன்னா, உங்கள் சாயில் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, கார்பன் கண்டென்ட்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த சாயிலோட ஹெல்தினஸ் பொறுத்து இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜியை எல்லா பயோ பீப்புளும், பயோ இல்லாத பீப்புளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பயோ பீப்புள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ரெண்டு சேர்ந்து பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம். யார் இந்த மாதிரி அசோஸ்பெர்லம், பாசிபாக்டீரியம் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கேரி பண்ண வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸ்ப்ரே தூக்கு போடுறதுல யூனிஃபார்மிட்டி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வந்து இந்த டைலூஷனில் நீங்கள் ட்ரிப் சிஸ்டத்தில் விட்டிங்கன்னா யூனிஃபார்மாக எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போகலாம். இந்த டெக்னாலஜி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்ட் சிம்பிள் டெக்னாலஜி. தேங்க்யூ. நன்றி டாக்டர் பாலமோகன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பயோ கேப்சூல் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் TN பாலமோகன், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியின் முன்னாள் கல்லூரி முதல்வர் ஆவார். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார். ஹலோ டாக்டர் பாலமோகன். பயோ கேப்சூல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு சார். இப்ப கரெக்ட் மீ, ஒரு சின்ன கேள்விதான் சார். கிட்டத்தட்ட இது ஒரு பீகோசல்ஸ் மாதிரி சொல்லலாமா? ஆமா, பீகாப்சூல்ஸ் மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 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 இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி வந்து ஒரு இனர்ட் மேட்டர்ல ஒரு பெரிய வால்யூம்ல அடைச்சு கொடுத்தாங்க. இப்ப கேப்சூல்ல வருது. ஸோ ஃபார்மருக்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லி, வெரி எஃபெக்டிவ், ப்ரிசைஸ்ட். அதில் எவ்வளவு குவாண்டம் வேணுமோ அந்த குவாண்டம் அடங்கியிருக்கும். இப்போ ஒரு கேப்சூல்ல 10 crores ஆர்கானிசம்னா அந்த 10 crore ஆர்கானிசத்தை கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரிசைஸ்ட், எஃபெக்டிவ், ஈஸி டு ஹேண்டில், ஈஸி டு கேரி. இது இவ்வளவு தூரத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா we need to appreciate the people who invented it. Sir, this means இது வந்து வரக்கூடிய இப்ப இந்த ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இதனால பாதிப்பு ஆகலாமா? சார், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க எதுக்கு வருத்தப்படணும்? நான் இதை கேட்டுட்டா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடக்கிற போது இந்த அணுகுண்டுகள் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வச்சிருந்த இண்டஸ்ட்ரி என்ன செய்யட்டும்னு கேட்கும்போது அன்றைய அரசியல்வாதிகள் உரம் உற்பத்தி செஞ்சு கூட நான் வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபெர்டிலைசர் வந்த கதையே வேற. அவங்க உதவி செய்யறதுக்காக வேண்டி வரல, இன்னொன்னு மடைமாற்றி விட்டார்கள். நம்ம அந்த ஃபெர்டிலைசரை எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஆர்கானிக்கா போறது வந்து இட்ஸ் குட் ஃபார் சாயில், குட் ஃபார் என்விரான்மெண்ட், குட் ஃபார் ஹியூமன் பீயிங். அதனால இது வர வேண்டும். இப்ப நீங்க எந்த கம்பெனி எடுங்களேன், ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா கம்பெனியும், கெமிக்கல் ஃபர்டிலைசர் ப்ரொடியூசர் எல்லா கம்பெனியும் பயோக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இனிமேல் கெமிக்கல் அப்படிங்கிறது மெல்ல கெமிக்கல் நம்மளை விட்டு போயிடும். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி ஜெகதா பேசுறது கேட்டிருக்காங்க. ஜெகதா ப்ளீஸ். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். நான் ஏற்கனவே ஒரு ஐடியாவோட தான் இருந்தேங்க சார். அந்த
பிளானை நான் இன்புட்ஸை வந்து இந்த மாதிரி தான் தயார் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், என்டர்பிரினர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு நான் இங்கே கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி இங்கே எல்லாமே கேட்டிருந்தேங்க. இப்போ வந்துங்க சார், இவங்க வந்து ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுப்பாங்களாங்க சார், எப்படிங்க? இவங்க வந்து இந்த டெக்னாலஜியை பரவலாக்குவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க எவால்வ் பண்ண டெக்னாலஜியை அவங்க வச்சுக்க முடியாது. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை உங்க கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அதுக்கான அவங்களோட ஒரு மினிமம் ஃபீஸ் அதெல்லாம் இருக்கும். அது ஏன்னா திருப்பி அடுத்து ஆராய்ச்சிக்கு தேவையான பணம் இதை வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் கண்டிப்பா இந்த டெக்னாலஜியை நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நாங்க கோழிக்கோட்ல தான் ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், எனக்கு இந்த டெக்னாலஜி வேணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. Probably they may send you the brochure or whatever it may be. I'm not very sure about it then. என்னென்ன வேணும்ன்றது கொடுத்துருவாங்க. நீங்க அதோட நீங்க போனீங்கன்னா அவங்க இது பண்ண என்ன பாருங்களேன், எல்லா ஸ்டேட்லயும் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆமா, உங்களால இதை அடுத்து கொண்டு போக முடியும்னா இட்ஸ் வெரி குட் ஸ்டார்ட் அப். வெரி குட் ஸ்டார்ட் அப். போலாம். நன்றி திருமதி ஜெகதா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஜெகதா அவர்கள் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்தை சார்ந்தவர், ஒரு ஆர்கானிக் இன்புட் உற்பத்தியாளர் மற்றும் சிறந்த விவசாயி ஆவார். அடுத்ததாக எஸ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு கண்ணன் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன் சார். இப்ப நீங்க வந்து பயோ ப்ராடக்ட்ல டேப்லெட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஏற்கனவே ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஃபார்மர்ஸ் என் கையில இருக்காங்க. நாங்க சர்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி கிருஷி விகாஸ் அண்ட் எஸ்ஆர்டி அக்ரோ அண்ட் கொடகு அக்ரோ டெக் இவங்க வந்து எதனாலும் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்களா? அப்படி இருந்தா நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். நார்த்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன் இந்த கம்பெனிக்கு. ஆனா இவங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் எடுத்திருந்தா தான் என்னால பண்ண முடியும். நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இல்ல நீங்க வச்சிருக்கிற கம்பெனிகிட்ட அப்ரோச் பண்ணி அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் இருந்தா அவங்கள இந்த ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க, ஈஸியா போய் சேர்ந்துடும். ஏன்னா இதுல வந்து சர்டிபிகேட் வாங்குறது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒண்ணு எனக்கு தெரியல. இல்ல சார், இது வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்களே ஒரு சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி நம்ம தான். ரைட். சோ இப்ப எங்களுடைய ஃபார்மருக்கு நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு போத ஒரு டேப்லெட் போட்டு ஒரு 200 லிட்டர்ல கொடுக்கும் பொழுது இது ஏன் இந்த ஃபார்மருக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்ற ஒரு நோக்கம் தான். இவால்வ் ஆகி ஷார்ட் ஸ்பெல்லு. இன்னொன்னு, இப்போ இந்த மேனுஃபேக்சர்ஸ்க்கு இதை போய் சேர்ந்துருச்சான்னு தெரியல. மேனுஃபேக்சருக்கு சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சா தான் அடுத்து வந்து கன்சியூமருக்கு போகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி பரவலாக்கப்படுவதற்கே நமக்கு நேரமாயி போயிடும். இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு, இந்த டெக்னாலஜி வந்து அடுத்தடுத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு. இப்ப பாருங்களேன், அந்த மேடம் கேட்டாங்க, ஐ எம் சோ ஹாப்பி தட் ஷீ இஸ் ரெடி டு அடாப்ட் இட். என்ன ஒன்னே வேணும்னா அவங்க நீங்க சொல்றக்கூடிய சர்டிபிகேட் அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அந்த ஆர்கானிசம் வந்து ஜென்யூனான ஆர்கானிசம், கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண ஆர்கானிசம், அந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி அவங்க அதை ப்ரொசீட் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, பர்சி டெக்னாலஜி எக்ஸலன்ட் டெக்னாலஜி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ நீங்க சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அத நீங்க சொல்ற மாதிரி அந்த சர்டிபிகேஷனோட போனாங்கன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 20,000 ஃபார்மருக்கு நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன், நீங்க இதை வாங்கி பண்ணுங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஈஸி. ஒரு நல்ல ப்ராடக்ட ஒரு 20,000 ஃபார்மர் கொடுக்கும் பொழுது சத்தப்படாம நான் வந்து சர்டிபிகேஷன் பாஸ் பண்ணிடுவேன். இது என்ன ஒரே ஒண்ணா, இந்த டால்க் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கறனால ப்ரிசைஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பெரிய பாக்கெட்ல போட்டு நிறைய நாள் பார்த்துருக்கோம். பயோ ஃபெர்டிலைசர் எதா இருந்தாலும் அது பாட்டுக்கு பாலித்தீன் பையில அங்கிட்டு இங்கிட்டு ஓட்ட விழுந்து அதெல்லாம் இதுல ஆகி காத்து உள்ளுக்கு போய். ஆமா, இதுல வந்து ஒரு ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. பட் கேப்சூல்ல ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலாம்.
எஸ் எஸ் அதுல இருக்கக்கூடிய டேமேஜ் அதுல ஒன்றும் பெர்ஃபெக்டா கொடுக்கல, ஏன்னா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துலாம். ஸோ அதனால என்னன்னா டெக்னாலஜி எக்ஸலன்ட் டெக்னாலஜி, தங்க ஊசி இது. ஆமா ஆமா தங்க ஆமா. ஊசிய எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இப்ப கையில. ஆனா கண்டிப்பா ஏன் இது வந்து சார் இதை ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பெருலினா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி நான் வந்து இது வந்து வீகன்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வெஜிடேரியன் பண்றவங்க தான் சாப்பிடணும்னு பண்ணிட்டு இருக்கிறோம். சரி நீங்க கேப்சூல்னு பண்ணும்போது அனிமல்னுடைய கொழுப்புல இருந்து தான் நம்ம அதை வந்து கேப்சூல் பண்ண முடியும். ரைட். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப குவாலிட்டி கான்சியஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா லெவல்ல ஒரு 20,000 ஃபார்மர் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட். நம்ம ஜோசாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் திடீர்னு ஜாயின் பண்ணேன். ஐயோ சார் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 8.25 போலதான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் நாளைக்கு ஜோசார் வந்து ஃபுல் டீட்டெயிலா போடுவாரு. Okay. என்னுடைய ஃபார்மருக்கு 20,000 பேருக்குமே நீங்க பேசுனதை நான் அனுப்பி விட்டுருவேன் இந்தியா ஃபுல்லா. Right. Right. அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, சார் நீங்க அனுப்புனீங்களே, ஆனால் அவங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ணியிருந்தா தான் சார் நான் வந்து அதை ஓகே பண்ண முடியும். Okay. ஸோ நாளைக்கு நான் வந்து உங்க கிருஷி விகாஸ் அண்ட் எஸ்ஆர்டி அக்ரோ அண்ட் கொடகு அக்ரோட்ட நான் பேசிடுறேன். பேசிட்டு சப்போஸ் அப்படி நீங்க இருந்ததுன்னா ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. ஆமா சார் அப்படி இருந்து நான் எனக்கிட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் இந்தியாவுல ஒரு 45 கம்பெனி இருக்கிறோம். யார்கிட்ட எடுத்தீங்கன்னாலும் நான் ரெக்கமெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்றதுக்காக தான் சார் நான் பேசுறேன். இந்த ஓகே 4 சார். கம்பெனி வந்து அவங்க IASR-ஓட வெளிப்பாடு. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் திருநெல்வேலியில இருந்து பேசுறது கேட்டிருக்காங்க. டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மீட்டிங் ஆரம்பிக்கும் முன்னால இன்னொரு வீடியோ பார்த்தேன் கோகனட் பத்தி. கோகனட் சார் வந்து சார் தான் பேசுறாரு, டாக்டர் பாலமோகன் தான் பேசினாரு. அதுல வந்து ஆர்கானிக் கண்டென்ட் ஏத்துவதற்கு இவ்வளவு இலை மண்ணுல வருஷத்துக்கு விழுந்தாலே சரியான்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கானிக் கண்டென்ட் இது பண்ணதுக்கு அந்த பாயிண்டே சார் வந்து அவர் பேச்சுல இருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். சரியா? அடுத்து என்னன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு லேப் இருக்கு. அவங்க வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் சூடோமோனஸுக்கெல்லாம் இது கொடுக்காங்க இன்னைக்கு. இது கண்டென்ட் எவால்யூஷன், நம்ம பெஸ்டிசைட் எவால்யூஷன் மாதிரி அது ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த இதெல்லாம் 1989 அந்த பயோ கண்ட்ரோல்லாம் வரும்போது இந்த டிபிடி ஸ்கீம்ல இருந்து கொடுத்தாங்க. இந்த பயோ கண்ட்ரோல் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் எல்லாம் அது ஆரம்பிக்கிறத கொடுத்தாங்க, ரூபா கொடுத்தவங்க எல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த குவாலிட்டி கண்டென்ட் ஒரு வேர்டு உண்டு. அதுக்கெல்லாம் இது இப்ப ட்ரைகோடர்மானா எவ்வளவு பாடி எத்தனை ஸ்போர் இருக்கணும், சூடோமோனஸ்னா எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க. அது அநேகமா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சர்டிஃபிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, அது ஸ்டில் கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பழனீஸ்வரன் ஒருத்தர் உண்டு, பழைய கிள்ளிகுளம் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பேச்சு, இப்ப இருநல்ல இருக்காரு. அவரு என்பிவி ப்ரொடியூஸ் பண்ணும் போது, என்பிவி ஒரு பயோ தானே, இந்த என்பிவிக்கு வந்து டிஎன்ஏ தான் அப்ரோச் பண்ணாரு. அது அரௌண்ட் 89ல அது வாங்கினாரான்னு தெரியல, அது ஒரு விஷயம். அதனால இந்த பிறகு இன்னொன்னு எப்படின்னா சார் சொன்னார்ல, இப்ப நம்ம இப்ப கொஞ்சம் முந்தி பேசினால கதிர்வேல் நினைக்கிறேன் அவரு. ஆமா அவர் பேசினார்ல இந்த மாதிரி. ஏன்னா வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வரும்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டி என்ன கேட்பாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக்னு சர்டிபிகேஷன் இருக்கா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த பில்லு கேட்பாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்னு ஞாபகிங்க, நான் டைரக்டா இன்வால்வ் ஆன ஸ்டடி, அப்புறம் பார்ட்லி இன்வால்வ் ஸ்டடியில எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நீம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஹிபிட் பண்ணும். நீம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நீம் ஆயில், நீம் சீடு கேலக்சைட் எல்லாம் இந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் எல்லாம் இன்ஹிபிட் பண்ணும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போதும் யாராவது ஃபண்டிங் கொடுத்து எந்த இப்ப பஞ்சாமிர்தம் ஜீவாமிர்தம் கரைச்சு ஊத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்கானிக் கண்டென்ட் கூடுதலா சொல்றாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொஞ்சம் பிற்காலத்துல பண்ண வேண்டியிருக்கு.
குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பண்ணணும். எருக்கு ஊமத்தை எல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி இது பண்றாங்க. கண்டிப்பா இதுவும் பயோ தானே, இதுவும் பயோ பண்ணுவாங்க. ஆனா எருக்கல் உள்ள ஆல்கலாய்டு சில இதெல்லாம் இருக்கு, அதுவும் ஆர்கானிக். பொதுவா வந்து வேம்பு வந்து ஆன்டி ஃபங்கல், அது மாதிரி ஆடாதோடை வந்து ஆன்டி வைரஸா இருக்கலாம். ஆடாதோடை, சரியா? ஆடாதொடை, அது ஆடாதொடை வேற, ஆடு தின்னாப்பழை வேற. இதனால சாரி ஏதாவது ஒரு இதுல ஸ்கீம்ல ஒரு பாடியில இருக்கும் போது இதையும் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கம்பேட்டிபிலிட்டி ஸ்டடீஸ் இப்ப பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல எல்லாம் 19,000 பேர் ஃபாலோ பண்றாங்க ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன்ல. அப்படிங்கும் போது சிலவங்க ஏன் பல காரணமா இருக்கலாம். தேங்க்யூ சார். என்னுடைய டீச்சர் எக்ஸ்டென்ஷன் அவருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த எப்படி அந்த பிரசன்டேஷன் எப்படி கொண்டு வரதுங்கிறது ஒரு வேர்டு வந்து பார்த்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் முருகேசன். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம சாட் பாக்ஸ்ல ஒரு நண்பர் டாக்டர் சதீஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நாம வந்து முதல்ல வந்து இந்த கேப்சியூலை பயோ கேப்சியூலை டைல்யூட் பண்ணும்போது 1 லிட்டர்ல போட்டு அதை ஸ்டாக் சொல்யூஷனா பண்றோம். அதற்கு பிறகு அது வந்து நல்ல சுத்தமான தூய்மையான தண்ணீரா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக 200 லிட்டர் தண்ணியில கலக்கும் போது அது எப்படி சாதாரண தண்ணியில பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல கேள்வி. பட் நார்மலா வந்து நீங்க யூஸ் பண்ற தண்ணி நல்ல தண்ணியா இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கும். ஆனா நம்ம வந்து 200 லிட்டர் தண்ணியும் ரொம்ப பேராசை பாருங்களேன், முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னா அடுத்த ஒரே கேள்வி, இந்த 200 லிட்டர் தண்ணிக்கு நான் 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்தா நான் எங்கேயோ போயிடுவேன், அதுக்கு நான் பேசாம பழைய மெத்தட்ல போயிடுவேன்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து சென்சிட்டிவ். நீங்க வந்து கேப்சூலா யூஸ் பண்ற டைல்யூட் பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவான இது. அப்போ டைல்யூட் ஆன பீரியட் அதுக்கு பின்னாடி ஃபர்தர் டைல்யூஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க எங்க என்ன தண்ணி கிடைக்குதோ அதுக்குள்ளதான் போக முடியும், நம்ம வேற தண்ணி புதுசா எடுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் மட்டும் சுட வச்சு ஆற வச்ச தண்ணியில பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைல்யூஷன் வந்து எது அவைலபிளோ அதான். ஏன்னா நம்ம வந்து இந்த நியர்பைல இருக்கக்கூடிய அவைலபிள் வாட்டரை நம்ம வந்து வி கேனாட் சேஞ்ச், அது வேற வழி இல்லை. அதனால கொஞ்சோண்டு நல்ல தண்ணி இல்லைன்னா குறையிறதா இருந்தால் குறையத்தான் செய்யும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனிவே இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். நான் இது யோசிக்கவே இல்லை. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். இவ்வளவு யோசிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றது, நம்ம டெக்னாலஜி சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த சின்ன சின்னதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க முடியல. பட் உங்களால நல்ல தண்ணியாவே இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், இல்லைன்னா வேற வழி இல்லை, அதுக்குள்ள. ஓகே. எஸ் சார், டாக்டர் சொன்ன மாதிரி தான் சார், நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் நினைத்தேன். அதாவது நம்ம வந்து இந்த ஸ்டார்டர் சொல்யூஷன் மாதிரி அந்த 1 லிட்டர் வந்து ஸ்டார்டர் சொல்யூஷன் மாதிரி அதை வந்து 6 to 8 hours நாம வச்சிருக்க போறோம். சோ அதுல வந்து இதர வேற பாக்டீரியா அல்லது வேற ஆர்கானிசம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா ஒண்ணு ஓவர் பவர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இனி 200 லிட்டர்ஸ் வந்து கலக்கிறது வந்து ஸ்ப்ரே பண்ண போகும்போது தான் நாம கலக்க போறோம். சோ அது வந்து கலக்கிடுறோம், உடனே அடிச்சிடுறோம். சோ அது உடனே மண்ணுக்கு போயிருது. அதுல அவங்க திறமையை பார்த்துக்கலாம். சோ அந்த வகையில நீங்க சொன்னது சரியான ரிப்ளை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கைண்ட். கேட்ட கேள்வி வந்து எக்ஸலென்ட்டான கேள்வி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆக்சுவலி எனக்கு அது யோசிக்கல. இந்த 200 லிட்டர் 1 லிட்டருக்கு இப்படி சொல்றப்ப 200 லிட்டர் அப்படிதான் இருக்கணுமா அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். வாட் எவர் அவைலபிள் அவங்க அதுக்குள்ள போறதுதான் பெஸ்ட். ஆனா கொஞ்சோண்டு குறையும்னா குறையத்தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, பர்ஃபெக்டா கொண்டு போய் சேர்க்கறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பாசிபிள். பட் பியாண்ட் தட் வி கான்ட் டு எனிதிங். ஒரு ரெக்கமெண்டட் டோஸ் இப்போ ஏக்கருக்கு ஒரு கேப்சூல் அப்படிங்கறத மோர் தென் 1 கேப்சூல் பண்ணிக்கிறது தவறு இல்ல. இது நார்மலா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. இப்போ ஒரு கேப்சூல்ல 10 கோடி இருக்கு அப்படிங்கிறோம். ஒரு ஏக்கருக்கு இது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா ஒரு பிளான்ட்டுக்கு ப்ராபப்லி we are fixing around ஒரு 500 or 500,000 அப்படின்னு ஒரு லோடு இருக்கும். அந்த லோடு போய் அதுல போய் சேர்ந்துடும். ஏன்னா நீங்க வந்து கெனோபி அப்படிங்கிற போது 43,560 ஸ்கொயர் ஃபீட் அதுதான் மொத்த கெனோபி. அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற போது அந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கோ இல்லைன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ எவ்வளவு விழணுமோ அந்த பாப்புலேஷன் அதுல இருக்கும். பட் ஓவர் டோஸ் பண்றதுல ஒண்ணும் தவறு இல்ல. நீங்க வந்து ஆமா
ஒரே டைம்ல அடிக்கிறதுக்கு போல 45th டே 60th டே 75th டே அப்படிங்கிறது வந்து அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீசிங் த கான்சென்ட்ரேஷன். வெரி வெரி சிம்பிள். இப்ப நான் வந்து என்னோட காய்ச்சலுக்கு வந்து 600 mg எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது 6 ஹவர்ஸ்க்கு வேலை செய்யணும்னா எவ்ரி 6 ஹவர்ஸ் நான் 600 mg எடுக்கலாம். ஒரே டைம்ல 1700 mg எடுத்தோம்னா நம்ம பாடி நல்லா ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ரெக்கமெண்டட் டோஸ் வந்து ஃபாலோ பண்றது அவசியம். என்ன இன்டர்வல்ல செகண்ட் டோஸ் அடிக்கணுமோ அதை அப்ப அடிச்சுட்டா நல்லா இருக்கும். கூட அடிக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு எக்கனாமிக்கலா வயபிளா இருக்கும்னு சொல்ல முடியல எனக்கு. முடியாது. ஓகே ஓகே, நன்றி சார். அடுத்ததாக இன்னொரு கேள்வி. நாம வந்து இது மைக்ரோ ஆர்கானிசம், எல்லா மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் இப்போ அந்த பயோ கேப்சூல் அவைலபிளா இருக்குதா அல்லது ஆர்கானிசம் தான் இருக்குதா? அவங்க வந்து அந்த டெக்னாலஜியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த டெக்னாலஜி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்கள்ட்டே போனோம்னா எதுக்கெல்லாம் பண்ணிக்க முடியும், அந்த டெக்னாலஜி எப்படி வந்து இதை வந்து இப்போ இதுக்கு வந்து பெசிலஸ்க்கு இருக்கு, ட்ரைகோடர்மாக்கு இருக்கு அப்படின்னா அந்த மற்றது அந்த ஆர்கனிசம் மற்றதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. எதுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளி ஐஏஎஸ் போனீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள திரு அன்பு அவர்கள் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. அன்பு, பிளீஸ் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார், நான் ஆடுதுறை பகுதியில இருந்து பேசுறேன். ஆடுதுறை நெல்லாராய்ச்சி நிலையம் அருகில் இருக்க அன்பு. அது ஈரோட்ல இருந்து ஒரு ஐயா பேசினாங்க. அதாவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூருடைய கண்ட்ரோல்ல ஒரு 55 ஸ்டேஷன் இருக்கு. ஆடுதுறை நெல்லாராய்ச்சி நிலையத்துடைய இயக்குனர் மூலியமா ஒரு 18 ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஒரு 70 ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு? அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும் போது அது எந்த வகையில அது உண்மைத்தன்மை இருக்கணுங்கிறது எனக்கு தெரியல. டெக்னாலஜிய ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இவால்வ் பண்ணும்போது அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ நீங்க வாங்கக்கூடிய பல உரங்கள் வந்து பிரைவேட்டா உற்பத்தி ஆகி தான் உங்கள்கிட்ட வருது. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் செட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன அப்படின்னா, இந்த லேப் டு லேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல லேப்ல இருந்து டெக்னாலஜி லேண்டுக்கு போகணும்னா இடையில 2-3 பேர் வரதான் செய்வாங்க. இப்ப நீங்க இவ்வளவு கன்சர்ன் இருக்கிறது நான் ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். இது எப்படி வரலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன், உங்களால முடியுமான்னு பாருங்க. நீங்க ஏதாவது விவசாய இது வச்சிருக்கீங்களா, அமைப்பு வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், இருக்கு. நீங்க இந்த உற்பத்தியை இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா விவசாயி தப்பா போகாதுல்ல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 700 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர் கமர்ஷியலைஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. நான் எனக்கு என்ன இருக்குன்னா, அதையே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்கு செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு சார், இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து ஒரு 10 lakhs 50 lakhs வரும்னு சொன்னீங்க அந்த லேபோட காஸ்ட். அது கண்டிப்பா பண்ண முடியும், இல்லைன்னு சொல்ல. இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நீங்க பண்றது இருக்குல்ல, அமைப்பு ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஈஸியா வாங்கலாம். இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ இவங்க வாங்கினவங்க எல்லாம் ஜென்யூனா இருப்பாங்களா அது எனக்கு தெரியாது. அதுதான் என்னோட கேள்வி. எனக்கு தெரியாது. ஆனால் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல 1.25 கோடி இல்ல 2 கோடிக்கு கூட கவர்மெண்ட் லோன் கொடுக்க ரெடியா இருக்கு. உங்க டெக்னாலஜி உங்களோட ப்ராஜெக்ட் ரைட்டா இருந்தா. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்வாங்க. அமைப்பு ரீதியாக இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் 500க்கு மேல இருக்கு. 700 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆமா சார், ஆமா சார். நீங்க ஒரு 10 ஆர்கனைசேஷன் முன்னுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். நான் இது அவங்கள சரி பண்றது என்னால முடியவே முடியாது. உங்களால முடியுமா, என்னால முடியுமா? பட் என்ன நான் சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அந்த வகையில அன்பு சார், நீங்க வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. இன்னொரு கொஸ்டின் சார். இந்த பாக்டீரியா இருக்குல்ல, அது சிஎஃப்இ எவ்வளவு சார்? ஒரு கேப்சூலுக்கு அதோட சிஎஃப்இ எவ்வளவு? ஆக்சுவலி அந்த டெக்னாலஜி முழுசா தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை லட்சம் இத்தனை கோடி அதுல பேக் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதை என்ஷூர் பண்ற மாதிரி டெக்னாலஜி இருக்கு அவங்களுக்கு. இல்ல அப்ப அவங்க இப்போ கொடுத்துடுறாங்க 10 to the power 8 10 to the power 8 10 power 8 நிறைய கம்பெனில இருக்கு. 10 power 8 இருக்கு, 10 power 16 இருக்கு, ஆமா 10 அந்த power 12 இருக்கு. ஆமா அந்த எந்த இது வருதோ அந்த கொண்டு வரதுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி நீங்க அவங்கள்ட்ட போய் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது என்ன சொல்றாங்களோ இப்போ 8 crores 12 crores அந்த இது வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. என்ன ஒண்ணுன்னா இந்த இடத்துல டெக்னாலஜி இருக்கு, இந்த இடத்துல எண்ட் யூசர் இருக்காங்க, நீங்க எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறது உங்க கையில. இல்ல சார், ஒரு விதை வந்து முளைப்பு திறன் செக் பண்றதுக்கு நம்ம எஸ்சிஓட்ட கொடுக்குறோம், லேப்ல கொடுக்குறோம். அது வந்து டெஸ்ட் பண்ணி ஜெர்மினேஷன் ரிப்போர்ட் கொடுத்து 85% இருக்கு, 70% கொடுத்துட்றாங்க. ஆனா ஒரு பிரைவேட் கம்பெனி ப்ராடக்ட்டை நான் ஒரு ரிசர்ச் கொடுக்குறேன், இதுல 10 power 12 இருக்கா, என்ன பாக்டீரியா இருக்கு, என்ன லைவ் பாக்டீரியா இருக்கு, அதோட நேம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க கொடுங்கன்னு சொல்றதுக்கு என்கிட்ட 15,000 பேமெண்ட் கேட்கறாங்க. 30,000 ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் கேட்கறாங்க. அதனாலதான் அமைப்பா போங்க, இத ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த 15,000 ரூபாய 1000 பேருக்கு தலையில பிரிச்சு வைக்கணும்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த காஸ்ட் ஈஸியா ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, இல்லத நீங்க கேள்வி கேட்டு டெக்னாலஜியை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா we are the losers. இதுக்கு நான் எப்படி சரி பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இது இன்னும் 5 வருஷம் போகும், 10 வருஷம் போகும், அதுக்குள்ள நம்ம வந்து முடிஞ்சு போயிருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இதை சரி பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா? நான் தான் சொல்றேன், ஒரு விவசாய அமைப்பு எடுத்து செஞ்சுச்சுன்னா நீங்க கண்டிப்பா கிடைக்குது, நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு விவசாய அமைப்பு எடுத்து பண்ணா இல்ல, நீங்க ஒரு அமைப்புல வாங்கி டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல நீங்க பாருங்களேன், இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து விவசாய யூனிட் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு வருஷத்துக்கு 20 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஒரு பெரிய பணமே கிடையாது. உங்களோட அமைப்பை உங்களோட ஸ்ட்ரென்தன் பண்ணணுமே பார்க்கும்போது சிஸ்டத்துக்குள்ள நீங்க உள்ளுக்கு வரணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். தனி மனிதனால போராடி ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பு என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அன்புவோட சேர்ந்த 1000 விவசாயிகள் மாற்றத்தை கொண்டு வரலாம். காஸ்ட் கூட தான் இருக்கும். இப்ப நிறைய இடத்துல கொண்டு போய் கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா என்ன இருக்குன்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அது இன்னும் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகாத நிறைய இடங்கள்லாம் இருக்கு. டெஸ்ட் பண்ற யூனிட்லாம் இன்னி இவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. கண்டிப்பா. அதனால ஒண்ணு அப்படின்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களே சப்ளை பண்ணலாம், அப்ப ஜென்யூனா இருக்கும். இல்ல 1000 பேர் சேர்ந்த கம்பெனில ஒரு டெஸ்ட் பண்ணி அதை எடுத்து பார்க்கலாம், அது முடியும். நான் 15,000 ரூபாய் கொடுத்து பண்றது முடியலைன்னா ஆமாம் முடியவில்லை, அது ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா, நிச்சயமா. அதாவது எப்பவுமே ஒரு விவசாயம் அப்படின்னா அது ஒரு தனி விவசாயி மட்டும் கிடையாது, அந்த விவசாயி உற்பத்தி செய்ய. நான் தான் என்ன சொல்றேன்னா, ஏன் உங்களால ஒரு 1000 விவசாயியா ஒன்னா இருக்க முடியல? அப்ப என்னென்ன பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே மாதிரிதானே எல்லா இடத்துலயும் மத்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா 1000 விவசாயி வந்து நிக்கிறான்னா ஒரு ட்ரேடர் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. சோ என்னைய ஸ்ட்ரெங்தன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸா தெரிவேன். நீங்க ஃபோர்ஸ் ஆகணும், அதுக்கான முயற்சியை ஈடுபடணும். இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. யூல் பி பாப்புலர். நான் ஒரு 1000 பேர் இருக்கிறதுல கேட்டோன்னா கையெல்லாம் தட்டுவாங்க. பட் என் ரிசல்ட் ஒண்ணுமே எப்பவுமே சார் விவசாயத்துல உற்பத்தி பண்ற பொருளை வந்து ஒரு மிடில்மேன் தேவைப்படுது, ஒரு வியாபாரி தேவைப்படுது. கண்டிப்பா அவங்க மூலமா செய்யும் போது அதை நாம செய்ய முடியுது. அல்லது நாமளா ஒன்றிணைந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தை நடத்தினாதான். அதே போலதான் ஒரு மிடில் மேனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி ஒரு விவசாயினால அக்வேர் பண்ண முடியாது. 1000 விவசாயிகள் சேர்ந்தால் மிடில் மேனோட கெப்பாசிட்டி அக்வேர் பண்ணலாம். சார், இப்ப இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் சம்பந்தமா ஆடுதுறையில இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 45 கம்பெனி தான் சார் நம்ம வந்து இருக்கிறோம். அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனியா நம்ம இருக்கிறோம். அந்த பயோ ப்ராடக்ட்ல இவ்வளவு நம்பர் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஜென்யூனா இருக்கான்னு கேட்டாரு. அவர் கேள்வி வந்து, இப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்ட வாங்குறேன், அதுல வந்து 10 to the power 8ங்கிறாங்க, அது 8ஆ இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு லெபார்டரிஸ் வந்து கொடுத்து வாங்குறது, அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி அப்ரோச் பண்றதா ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம வந்து ஃபீல்ட் லெவல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணினாலும் கடைசியில லேப் ரிசல்ட்டை வச்சுதான் சார் நம்ம வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷனே கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கறது இல்ல.
ஒரு அக்ரிடேட்டட் லேபிள இருந்து மட்டும்தான் நம்ம வந்து சர்டிபிகேஷன் அவன் பாஸ் பண்ணா தான் நம்ம வந்து சர்டிபிகேஷன் கொடுக்கறதுல கொடுக்கறது இல்ல. அவர் கேட்ட கேள்வி ப்ராடக்ட பெர்சில அவங்க கிளைம் பண்ற நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாரு. டெஸ்ட் பண்றதுக்கு சில லெபார்டரிஸ் எக்ஸார்பிட்டன்ட்டா சார்ஜ் பண்றாங்க, இதனால முடியலன்னாரு. இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி ஏதாவது கன்செஷனோட டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வேணா பார்க்கலாம். நம்ம ரேட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அக்ரிடேட்டட் லேபிள் வந்து ஒண்ணு வந்து சென்னையில இருக்கு, அடுத்து பெங்களூர் கர்நாடகால இருக்கு. ஸோ அவங்க மூலம் பண்ணும்போது எப்படிதான் சார்ஜ் கூட தான் சார் வாங்குறாங்க. ஏன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா நான் அசோஸ்பேர்லாம் வாங்குறேன், இல்லைன்னா பாசோபாக்டீரியம் வாங்குறேன், இல்லைன்னா ட்ரைகோடர்மா வாங்குறேன். இந்த ட்ரைகோடர்மால அவங்க கிளைம் பண்ற 10⁸ இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு யாருமே இல்லைங்கிறார். அது கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க காஸ்ட் கூடன்றாங்கிறாரு. அதாவது அவர் வந்து ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த அவங்க கிளைம் கரெக்டா இருக்குமானுங்க. அவன ப்ராடக்ட்னா நான் இப்ப சொன்னேன் பயோ கேப்சூல்னு சொன்னேன், அது வந்து ட்ரைகோடர்மா அப்படின்னு சொன்னேன். இந்த ட்ரைகோடர்மால நம்ம கிளைம் கொடுக்குற அந்த நம்பர்ல அந்த ஆர்கானிசம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் 15,000 கேட்கறாங்க, எப்படி சார் கொடுக்க முடியும்னாரு. பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு அது வந்து ஜென்யூனா இருக்கா, அவங்க கிளைம் கரெக்டா இருக்கா, அந்த கிளைம் படி இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு டெஸ்ட் பண்ணணுங்கிறார். கிராப்புக்கு கொடுக்கறது வேற, ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கறது வேற. அதாவது பயோ ப்ராடக்ட். ஆமா ஆமா, அது அவர் கேட்கிற கேள்வி சரியானது. பட் என்னன்னா இதுக்கு வந்து அமைப்புகளை தான் போய் பண்ணும். கவர்மெண்ட்ல இது இந்த பயோஸ் இது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் குரூப்ல போய் இது எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுங்க, உங்க கவர்மெண்ட்ல சிஸ்டம் இருக்குதா, அவங்கள்ட்ட கொடுத்தது ஜென்யூனா இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ரேண்டம் சாம்பிள் தான் எடுக்க முடியும். நீங்க சொன்னது மாதிரி ஒரு 500 கம்பெனி இருக்கு, 500 கம்பெனி ஒரு டெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த சாம்பிளை வந்து ரேண்டமா செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்படி சந்தேகப்பட்டோம்னா நம்ம எந்த மாத்திரையும் வாங்கி சாப்பிட முடியாது. இப்ப நான் 4 மாத்திரை சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு, இன்னொருத்தர் 10 மாத்திரை சாப்பிட்றேன்னா அந்த மாத்திரை எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இல்ல. அதனால இது என்னன்னா ப்ரொடக்ஷன் பண்றவரே ஒரு அக்ரிடேட்டர் லேப்ல அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வேணா கொடுக்கலாம் போலயே, ஃபார்மர் போய் தனியா போய் எடுத்தாருன்னா காஸ்ட் கூட வரும் சார் அவருக்கு. அது நம்ம தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ராடக்ட கொடுக்கறவர் வந்து டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. அவங்களுக்கு ரேண்டம் சாம்பிளுக்குலாம் ஒரு சிஸ்டம் இருக்கும், கட்டாயம் சிஸ்டம் இருக்கும் சார். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம இதை நம்பிதான் இதை செயல்படுத்த முடியும். அது ரைட். அந்த நம்பிக்கை இல்லைங்கிற போதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நாமளே யூஸ் பண்ணுவோம். ஆமா சார், ஆமா 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 ஆமா. அடுத்ததாக திரு ரகுராம் சந்தானம் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் பேர் ரகுராம், சென்னையில இருக்கேன். விருதுநகர்ல நமக்கு நல்ல தோட்டம் இருக்கு சார். இப்போ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ல வந்து சம்டைம்ஸ் வந்து 2 பயோ ஃபெர்டிலைசரை மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுங்கன்றாங்க. இப்போ இது மாதிரி கேப்சூல்ல ஒரே பயோ ஃபெர்டிலைசர் தான் வருமா, இல்லைன்னா 2-3 மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கணும்? நார்மலா நீங்க வந்து வாங்குற போது தனித்தனி கேப்சூல்ல வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இது எதோட கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் இருக்கு, கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் இருக்கு. அந்த கம்பேட்டபிலிட்டி லிஸ்டோட 2 கம்பேட்டபிளா இருக்குன்னா அவங்களே செஞ்சிருவாங்க, இதெல்லாம் கம்பேட்டபிள், நான் ஒரே கேப்சூல்ல போட்டு கொடுக்குறேன்ருவாங்க. கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா நீங்க தனித்தனி கேப்சூல்ல வாங்க வேண்டியிருக்கும் சார். அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம நிறைய யூடியூப் எல்லாம் பார்த்தோம்னாக்கா செடிக்கு ஒரு மாத்திரை கேப்சூல் இருக்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து அது மாதிரி கிடையாதுல்ல, இது வந்து லார்ஜ் குவாண்டிட்டி. ஆமா, ஹியூஜ் குவாண்டிட்டி. இது வந்து ஒரு ஏக்கருக்கு உள்ளது. ஒரு கேப்சூல் வந்து ஒரு ஏக்கர் பீஸ் பண்ணுது. சரி, ஓகே, தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு காசிநாதன் பேச வந்திருக்கிறாரு. காசிநாதன் சார் ப்ளீஸ். இப்போ இந்த கம்பேட்டிபிலிட்டி பத்தி சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா, இப்போ அது மாதிரி என்ன ஒரு சார்ட் இருக்குங்களா சார்? அது மாதிரி கம்பேட்டிபிலிட்டி சார்ட் இருக்கு. எதோட கம்பேட்டபிலிட்டி இருக்கோ அது இருக்கு. நார்மலா சாயிலுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கானிசத்தையும் பிரிச்சு தான் அதை பண்றாங்க. சரிங்க சார். இப்போ நீங்க நம்ம பயோல யூஸ் பண்றது எல்லாமே சாயில்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான், சாயில்ல இருந்து எடுத்துதான். ஓகே ஓகேங்க. அதுல வந்து சிலது ரொம்ப ஈஸியா கம்பேட்டபிலிட்டி இருக்கும், சிலதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால எது கம்பேட்டபிலிட்டி இருக்கோ அதை சேர்த்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதனால நம்ம அவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ எனக்கு ஈரோடு பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கு. அவங்கள்ட்ட வந்து எனக்கு இந்த ஃபிக்ல எனக்கு வந்து ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ரஸ்ட்டுக்கு என்னென்ன
ஆர்கானிசம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேங்க சார். இதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்டே கூப்பிட்டு அந்த சாம்பிள் கொடுத்து விட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஃபிக்ல இந்த வந்து ரஸ்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், இல்லைன்னா எனக்கு ஃபிக்ல மைட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் இருக்கு, அதை போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆர்கானிசம்ஸ் கம்பேட்டபிள் இருக்கோ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் போட்டு ஒன்னா கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. நம்ம போட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா அப்படி லெபார்டரிஸ் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு கன்சார்ஷியம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேங்க சார். பட் ஒரு இந்த சார்ட் மாதிரி ஒன்றும் இப்போ இருக்கு அதை நம்ம எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சலாம். ஒரு கம்பேட்டபிலிட்டி சார்ட் இருக்கு எது எதோட மிங்கிள் ஆகும். இப்போ உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்போ யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமாங்க சார். ஏன்னா NPK அப்படி வந்து நிறைய கம்பைன் பண்ணி எதோட கம்பேட்டபிள் இருக்குமோ அது மட்டும் சேர்க்க முடியலன்னா அது வந்து சரியா வராது. இப்போ வந்து போரான் அப்படிங்கறதும் யூரியாவும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாலும் ஒன்னாகாது. ஓகே ஓகே. அந்த சார்ட்ல போனீங்கன்னா எது கம்பேட்டபிள், எது வந்து ஏதாவது வந்து நான் கம்பேட்டபிள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி சார்ட் இருந்துச்சுன்னா, இருந்தது என்கிட்ட முன்னாடி இருந்தது, நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். அந்த சார்ட்டை வச்சு நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம் எதோட போகும் அப்படின்னு. ஓகே சார். இன்கேஸ் கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா அடுத்த இதுல ஷேர் பண்றேன் நான். ஓகே ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ காசிநாதன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஒரு நல்ல புதிய தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. பயோ கேப்சூல்ஸ் என்ற ஒரு புதுமையான பெயர், அது எவ்வாறு பயன்படுகிறது, அது என்ன, பயோ கேப்சூல் என்றால் என்ன, அது என்னென்ன, அதை வேளாண்மையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், என்னென்ன பயன்களை தாங்கி வருகிறது என்ற தகவல்கள் சிறப்பான முறையில் நமக்கு எடுத்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் TN பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.